ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதத்துல பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இது 3 தாரக மந்திரம் தான் கும்பத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அருமையான பலன்கள் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் வர இருக்குது. இப்ப அதற்கான ஒரு விடியல் உங்களுக்கு படிப்படியா வரும். இந்த மாதம் ஒரு பக்குவமா கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தைரியம் கூடும். அது குருட்டு தைரியமா இருக்கக்கூடாது. தொழில் ஆராய்ந்து அறிந்து விவேகமா செயல்படணும். கோபத்தை, வேகத்தை காட்டக்கூடாது. வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதற்கான கடின உழைப்பு தேவைப்படும். பதிவு உயர்வு, வருமான உயர்வு இருந்தாலும் வரவு செலவு சரியா இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்யணும். தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளணும். பெரிய முதலீடுகள் போடுறதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் வரும். மேலதிகாரி உடன் பதிவுகளோட ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்துல புதிய முயற்சிலாம் போடுறீங்களா, அதெல்லாம் இப்ப தவிர்த்து கொள்ளணும். அதே போல கூட்டு வியாபாரத்துல இருக்கிறோம், நாங்க ஒரு கூட்டு தொழில இருக்கிறீங்கன்னா வரவு செலவை நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும், பாக்குற மாதிரி வைத்துக் கொள்ளணும். ஏன்னா பார்ட்னரே ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம் சொல்லியாச்சு. அது மாதிரி கேதுவும் இருக்கிறதுனால நம்ம ஜாமீன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பணவரவு சீராக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வரவு எட்டனா செலவு பத்தனா, அதனால கவனம் தேவை. காதல், குடும்ப உறவு இதெல்லாம் குற்றத்தெல்லாம் பெருசா வச்சு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடாது. விட்டு கொடுத்து சொன்னீங்கன்னா கெட்டு போவது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு. லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. எல்லாத்துக்கும் ஆமா எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 2 இருக்கக்கூடிய சனி அதுதான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஆமா சாமி, கும்பிடுறன் சாமின்னு போட்டீங்கன்னா எதுலையுமே மாற்று கருத்து தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சா அந்த இடத்துல இருங்க, பிடிக்கலன்னா புன்முறுவலுடன் கலந்து வந்துடுறது கும்பத்துக்கு சிறப்புன்னு சொல்லியாச்சு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அறுத்தல் சிறுத்தல் வேலைகள் இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படும். அது கூடவே மன சோர்வு. ஏன்னா நிறைய நம்ம அடிபட்டிருப்போம் இல்லையா. நமக்கு நல்லது செஞ்சாலும் நம்ம நேர்மையான வழியில போனாலும் நிறைய ஒரு ஸ்ட்ரகிளோட நம்ம வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த 7.5 சனியில, இந்த பாத சனியில இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த பாதம் சம்பந்தப்பட்ட வலி, பாதத்தில் அடிபடுவது, உடல் ஆரோக்கிய குறைபாடு, உறவுகள் பேசுற பேச்சு, அந்த பேச்சால ஒரு மன வலி நம்ம சொல்லுவோம் இல்லையா. நீங்க உணவுபூர்வமானவர்கள், உங்களுடைய எமோஷனல் பாண்டிங் அங்கே அவங்க சப்போர்ட் கிடைக்கலன்னா மன கஷ்டப்படும் இல்லையா. அதனால மனசோர்வு, அதனால உடல் சோர்வு, வேலை பலுவோ இருக்கிறதுனால எல்லாம் கலந்து உங்களை ஒரு அமுக்கும். அதனால இந்த காலகட்டம் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். நீங்க வைத்துக்கொள்ள வேண்டிய மலர் என்னன்னு கேட்டீங்கன்னா மல்லிப்பூ தான். வாசனை நிறைந்த மலர்களை வைத்துக்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களுக்கு மல்லிப்பூ தலையில வைக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க கும்ப ராசி லக்னமாக இருந்தாலும், அதே போல 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த மல்லிப்பூ இறைவனுக்கும் வாங்கி கொடுக்கலாம். நம்ம நீங்களும் சூடிக்கொள்ளும் பொழுது உங்க முயற்சிகளில் வெற்றி, அதிர்ஷ்டத்தை தானாக அழைத்து கொண்டு வரும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தடையில்லாத தனவரவு, குடும்பத்தில் குதூகலம், அதே போல நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் உண்டு. கும்பராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து